ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us into the temptations, but deliver us from evil. From thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 24 verse 1. உபாகமம் அதிகாரம் 24 வசனம் 1 முதல் 22 வரை. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவனிடத்தில் லச்சையான காரியத்தை கண்டு அவள் மேலே பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். When a man had taken a wife and married, herein it come to the pass that he find no favor in his eyes, because he had found some uncleanness in her. Then let him write here a bill of disagreement and give it in her hand, and send her out of this house. வசனம் 2. அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறு ஒருவனுக்கு மனைவியாகலாம். And when she is departed out of his house, she may go and other man's wife. வசனம் 3. அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், and if you the later husband hate her and write here as bill of the disagreement and give it here, and ye send it here out of this house, or if the latter husband die which took her to be his wife. வசனம் 4. அவள் தீட்டுப்பட்டவளானபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. Here for mere husband which is sent here way, many not and taken here against to be his wife, after that she is defiled, for that is abominations before the Lord. And thou shalt not curse the land to the sin which the Lord and thy God giveth thee for an inheritance. வசனம் 5. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்தவும் வேண்டாம். அவன் ஒரு வருஷம் பரியந்தமும் தன் வீட்டிலே தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. When a man had taken a
எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட இருக்கலாம், அவளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. Taken a new wife, he shall not go out to the nature, shall be changed with this any big business. Out he they shall be the free at home 1 year, and shall cheer up his wife, which he had taken. அசனமாறு, திரிகையின் அடிக்கால்களையாவது அதன் மேல் கால்களையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது, அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். No man shall have taken these nature and the upper millstones to the pillage, for he taken a man's left to plandage. என்ன சொல்கிறது, திரிகையின் அடிக்காலையாவது அதன் மேற்காலையாவது ஒருவனும் அடகாக வாங்கவே கூடாதுன்றாரு. திரிகைன்னா எப்படி, இடியாப்பம் திரிகிறோம்ல அது மாதிரி, முறுக்கு பிழிகிறோம், அதெல்லாம் அப்படி தான் இருக்குமோ தெரில. தன் சகோதரனாகிய இஸ்ரவேலின் புத்திரியில் ஒருவனை திருடி அதன் மேலே ஆதாயத்தை தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். If a man be found in stealing any of these brethren of the children of the Israel and in the make a merit change this of him or the sell it him, then and that is they shall die, and thou shalt put evil way from among you. வசனம் 8. குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர்கள் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. Take heed in the plague of the leprosy, that thou and obey so and diligently, and do thou according to all that these praises the Levites shall touch you, as I commandment is them in so ye shall and obey so to do. வசனம் 9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். Remember and what this Lord and the God did unto Miriam by the way, after that ye were come forth out of the Egypt. வசனம் 10. பிறனுக்கு நீ எதிராகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம். When thou hast his land the brethren any things, thou shalt not go into this house to the fetch his plandage. வசனம் 11. வெளியே நிற்பவனாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியிலே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. Thou shalt and stand abroad, and the man to whom thou dost land shall and bring out the plandage abroad and to thee. கடன் கூட நம்ம ரோட்டில் நின்று தான் வாங்கணும், வீட்டுக்குள்ளே நம்ம போய் அதை வாங்கக்கூடாதுன்றார். 12. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல், and if the man and be poor, thou shalt not and sleep with is the plandage. வசனம் 13. அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி எப்பொழுதும் பொழுது போகும் பொழுது திரும்பவும் அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும். In any case those who shall and deliver him the pledge again when the sun goeth
down, that is, he many sleep in his own remain, and bless thee, and it shall and be righteousness unto thee before the Lord and thy God. வசனம் 14. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாஸ்தலங்களிலும் உள்ள அந்நியரிலும் ஏழை எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. Thou shalt not oppress an hired servant that is poor and needy, whatever he be of these brethren, or of the strangers that hear in the land within the gates. வசனம் 15. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதில் மேலே ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். இதுதான் சொல்கிறார் பாரு. ஒருத்தன் நம்மக்கிட்டேருந்து வேலைக்கு வந்து வேலை செஞ்சால் அந்த கூலியை அன்னைக்கே கொடுத்துடணும். அதுவும் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறவங்க இல்லையா, அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே, வெளிச்சம் கீழே போகிறதுக்கு முன்னாடியே அந்த காசை கொடுத்துடணுன்றார். And his day though then shalt and give him this year nature shall and though the suns go down upon it, for he is poor, and set it is hard upon it, lest he cry against thee unto the Lord, and it be sin unto thee. வசனம் 16. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். The father shall not be put to death, for the children of nature shall the children be put to death. For the fathers every man and shall be put to death for his own sin. வசனம் 17. நீ அன்னினுடைய நியாயத்தை தீர்க்க பிள்ளைகளின் நியாயத்தை புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அழகாக வாங்காமலும் இருந்து, thou shalt not and provide the judgment of the stranger nor of these fatherless, nor take a widows and remain to the bondage. வசனம் 18. நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டதையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யபடி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். But thou and shalt and remember that thou wast be a man in Egypt, and the Lord and thy God and redeemed thee thence therefore I commandment thee do these things. வசனம் 19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறையாய் வைத்து வந்தேயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பவும் போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. When thou cuttest down thine earwest in the field, and hast and forgot, and they serve in the field, thou shalt not and go again to the fetch it, in the shall be for the stranger, for the fatherless, and for the widows, that ye Lord and thy God and many blessing thee in all the work of thine hands. வசனம் 20. நீ உன் ஒலிவ மரத்தை உத்திரத்து விட்டு பின்பு கொம்பேலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பியும் போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. When thou and bettest and any olive tree, thou shalt not and go over the bugs again, it shall and be for the stranger
stronger for the fatherless and for the widows. வசனம் 21. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்து பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இதை வைக்கும் விட்டு விடுவாயாக. When thou get rest and the grapes have they when needed, thou shalt not gladden afterward. It shall be for the stranger and the fatherless and for these widows. வசனம் 22. நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததையும் நினைப்பாயாக. ஆகியால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். And thou shalt remember that thou wast the bondman in the lands of the Egypt. Therefore I command thee to this 10 thing. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஒரே ஒரு ஆர்டர் பீஸா அட்டேருந்து டெலிவரி பண்ணேன். எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாங்க. அது எனக்கு மெசேஜ் கூட வரல, டாப் 4லேருந்து சத்தமாக வரல. அந்த டியூட்டி நான் அட்டன் பண்ணிவிட்டு நேராக கஸ்டமர் ப்ளேஸ்க்கு வாட்ஸ்அப்லேயே அவங்கள கான்டாக்ட் பண்ணி போய் கஸ்டமர் ப்ளேஸில் போய் நின்று அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஓலா பைக்கை பற்றியும் எலக்ட்ரிக் பைக்கை பற்றியும் பேசிட்டு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க சாவி என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க டிக்கியில் என்னுடைய ஹெல்மெட்டை வச்சுட்டு நைட்டு 9:15 வரைக்கும் வண்டி ஓட்டினேன். செம்ம டிராஃபிக். ஈஸியாக ரோடுக்கு போக பாலவாக்கம். அங்கே ஒரு சென்ட் ஆந்தனி சர்ச் சொல்லி அந்த இடத்துல ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் அவங்க போனாங்க, உடனே திருப்பி வந்துட்டாங்க. நான் ஒரு 3 பன் பாக்கெட் வாங்கினேன், 10 ரூபாது மெக்கர்நெட்டில். அதில் 3 ஃப்ளேவர், ஒன்று சாக்லேட் ஃப்ளேவர், ஒன்று எல்லோ ஃப்ளேவர், இன்னொன்று பிங்க் ஃப்ளேவர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு துணிக்கடை கரெக்டாக திருவான்மியூர்கிட்ட வெஸ்டா அந்த துணி கடைக்கு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க துணியை வாங்குறதுக்கு போனாங்க. நான் அந்த கேப்பில் ஜஸ்ட் பாத்ரூம் போயிட்டு ஒரு 2 சீஸ் சிப்ஸ் பாக்கெட், சீஸ் பால் கிராக்ஸ் சொல்லி அந்த ஃப்ளேவரில், அப்புறம் இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜூஸை ரொம்ப கூலிங்காக குடிச்சிட்டேன். நேற்று முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா தாய்லாந்தை பற்றி பேசுறதுனால தாய்லாந்து வீடியோஸ் வே டு கோலை பார்த்தேன். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. தாய்லாந்துக்கு அவர் போன டைமில் வீசா, இப்போ வீசா இல்லைன்னு நினைக்கிறேன். வீசாக்கே 4000 செலவாகும். இப்போ போகிறவங்களுக்கு வீசா இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதேமாதிரி எங்கள் டெம்பிள் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லாட்டர் சயின்ஸோட டெம்பிள் அங்கே இருக்குது. நீங்கள் தான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். டியூட்டிஸ் எதுவுமே ஆன் பண்ணலை. ஒரு 4 மணி 3:30 மணியில் தான் நான் டியூட்டியை திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணேன். அதேமாதிரி பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் வர அந்த நெட்டில் பிஎஸ்என்எல்லோடைய போர்ட் ஓப்பனே ஆகலை. எப்படியோ அமேசானில் போயிட்டு எனக்கு ஹெல்ப் வந்தது. அந்த அமேசான் போர்ட்டில் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ரீசார்ஜ் 2 நம்பருக்கு பண்ணி முடித்த 2 பிஎஸ்என்எல் நம்பருக்கு பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 35 நாள் வேலிடிட்டி, 107 ரூபா, 3 GB. இதை வச்சு நான் எப்படி ஜொமேட்டோலாம் டெலிவரி பண்ணுறது? கன்ஃபியூஸ் தான். அப்புறம் அதேமாதிரி அந்த பிஎஸ்என்எல் ஆப் ஒரு யூஸும் கிடையாது, வேஸ்ட்டு. அதேமாதிரி ரேபிட்டோ நான் ஒரு டியூட்டி நான் செஞ்சேன். ரேபிட்டோவில் கிட்டத்தட்ட 500 டியூட்டி எடுத்த மாதிரி கணக்கு. அதில் ஒரு நாள் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா, மின்ட்டு பிரிட்ஜுக்கிட்டேருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக முத்தமிழரில் ட்ராப் பண்ணும்போது அவர் எனக்கு காசு அனுப்பலை. கூகுள் பேயில் அனுப்பிச்சேன்னு சொன்னார். காசு வரவே இல்லை. அவர் ஒரு மெசேஜ் பாப்அப் லிங்க்ஸ் ஒன்று காட்டினார். அந்த லிங்க்கு கூட பாப்அப் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. காசு எனக்கு வரலன்னு சொல்லி எனக்கு கேஷாக கையில் கொடுத்துருங்க, நீங்கள் அனுப்பின காசு எனக்கு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்குறேன். என்னால் தர முடியாது, நான் காசு அனுப்பிச்சிட்டேன், என்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்பமாக பேசிகிட்டு இருந்தார். காசே தரல. ஆனால் நான் ரேபிட்டோவில் ஒரு 600 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு அதில் நல்ல வருமானம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட்டோக்காரங்க அது நான் என்ன பண்ணுறேனே தெரில. அதே இடத்துல நின்று 2 மணி வரைக்கும் அவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். காசு தரல. நானும் அவரை திட்டிட்டேன். ஏன்னா எனக்கு காசு வராதனால திட்டினேன். அவர் வேணுண்டே பண்ண மாதிரி எனக்கு காசு தராத மாதிரி ஒரு சூழ்ச்சி மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் அந்த டைமில் எங்கள் ஆச்சி ஊருக்கு போனாங்க.
எனக்கு போலீஸ்காரங்க அந்த இடத்துல வந்து நான் அவரை திட்டுனதுக்கு ஒரு 20 வாட்டி என்னை லட்டியிலே வச்சு அடித்தார். அந்த முத்தமிழ் நகர்லேயே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ரேபிட்டோ ஓட்டினேன். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஒரு கஸ்டமரை அண்ணா நகரில் பிக்கப் பண்ணி இது ஐநாவரத்தில் பிக்கப் பண்ணி அண்ணா நகரில் விடணும். அண்ணா நகரும் ஐநாவரமும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஏரியாவும் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலி அரௌண்டு சென்னை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். சென்னை ஃபுல்லாக ஏடிஎம் கேஷ் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ரைட்டர் ஜிப்கார்டில் இருக்கும்போது எனக்கு சென்னை ஃபுல்லாக தெரியும். அதனால் வந்து அண்ணா நகருக்கு எப்படியாப்பட்ட ரூட்டாக இருந்தாலும் எனக்கு தெரியும். அவர் நீங்கள் மேப்பை பார்க்காம போனனால எனக்கு அமௌண்ட்ஸ் எக்ஸஸாக வந்துச்சுன்னு சொல்லி கஸ்டமரோட கேரில் வந்து என்னை ரிப்போர்ட் பண்ணிட்டார். அவங்க திட்டினாங்கன்னு சொல்லி அது ஒரு இது ஏறிடுச்சு. ரெண்டுமே ஏறி எனக்கு 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரேபிட்டோ ஓட்டாத மாதிரி. இது வந்து நியாயமே இல்லை. தப்பெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து சில டைம் வல்கராக நடக்கிறாங்க, கேஷ் தர மாட்டுறாங்க. ஒரு சில பேர் புக்கிங் கேஷ் கையில் கொடுக்குற மாதிரி புக்கிங் க்ளோஸ் பண்ண பிறகு கேஷ் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ஓவர் அட்வான்டேஜாக பண்ணி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க எங்களை சஸ்பெண்ட் வந்து எந்த ஒரு கேள்வி எங்ககிட்ட எந்த ஒரு இது கேட்காம உடனே வந்து எங்கள் சைடில் நாங்கள் என்ன செய்தோன்றது அவங்க எதுவுமே விசாரிக்காமல் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து இதை நம்பி வந்து ரேபிட்டோவை நம்பி நான் வந்து இருந்தேன்னா நான் ஒரு டிரைவர் ஆக்சுவலி. அதனால் டிரைவிங் பண்ணி லீவெலாம் கேட்டுருக்கேன். ரேபிட்டோவில் கஸ்டமர் இந்த பப்ளிக் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது பப்ளிக் வந்து சில தப்பு பண்ணுறாங்க. அவங்கள ரேபிட்டோ உள்ளே என்ட்ரு ஆகாத மாதிரி அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணுற வரை எந்த பிளாக்கும் பண்ணாதீங்க அவங்களே. அதேமாதிரி இன்னொரு ரிக்வெஸ்ட், லேடிஸ் போயிட்டு லேடிஸ் ரேபிட்டோ யூஸ் பண்ணிட்டோம், ஜென்ஸுக்கு ஜென்ஸ் ரேபிட்டோ அப்படின்றத தனித்தனியாக அவங்களுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயும் தப்பு நடக்குதுல்ல, அதுக்கு சொல்கிறேன். சில பேர் அப்படி இருக்காங்களே, அவங்களுக்கும் தனியாக ரேபிட்டோஸ் பண்ணணும், சூஸ் பண்ணணும். அவங்க மூலயமா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீங்கள் அஷூரன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறது நல்லதுங்க. ஏன்னா நிறையா நல்லது இருக்குது இதில். ஈஸியாக போக முடியுது ஒரு இடத்துல. நம்ம ட்ராஃபிக்கே இருந்தாலும் சீக்கிரமாக போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போயிடுறோம். பஸ்ஸு ஆட்டோ இவங்கெல்லாம் ஓட்டுறவங்க கூட இந்த ரேபிட்டோவில் நல்லா சம்பாரிச்சிட்டு போகலாம். கஷ்டமாக நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறத ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஈஸியாக 600 சம்பாதிக்கலாம். 600, 700, 800. அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. நம்ம ஊர் டிராஃபிக்கே கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்க சமயத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம உபயோகிக்கலாம். நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இப்போ ரேபிட்டோன்றதை வந்து கவர்மெண்ட்டே கூட எடுத்து நடத்தலாம். ஏன்னா ரேபிட்டோவில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அந்த ரேபிட்டோன்ற கண்டுபிடிச்சது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அவர் யார் கண்டுபிடிச்சாரோ இதை நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதை வந்து ஆட்டோக்காரங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் சவாரி வர மாட்டுது, தான் பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா லாபம் கிடைக்கும். நான் ஓட்டும் போது எலக்ட்ரிக் தான். நான் அதுக்கப்புறம் ஊபரில் ட்ரை பண்ணேன், அட்டாச் பண்ண முடியல. ஓலாவிலே ட்ரை பண்ண முடியல. ஓலா பைக் வச்சு ஓலாவிலே ட்ரை பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் சொல்லணும்னு இருந்தேன். அதுமாரி இன்னும் எனக்கு எந்த ஒரு டியூட்டியும் வரல. அதுமாரி அந்த தாய்லாந்தோட இதை பற்றி பார்க்கும்போது ஜாலி ஹாலிடே அவங்கக்கிட்ட நம்ம புக் பண்ணி போனோன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு கப்பல், ஏகப்பட்ட அந்த ஊர் நம்ம ஒரு காசு வந்து அந்த ஊரில் அதிகம் போல். அப்படி இருந்தாலும் நம்ம டாலர்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்தே அந்த ஊர் காசை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு லாபம், இல்லைனா கஷ்டம்தான். இப்போ வீசா கம்மியாக இருக்குது. எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு வீசாஸ் கம்மி. அதேமாரி நம்ம அங்கே போய் செலவு பண்ணுற காசையும் நம்ம அக்கௌண்ட்டில் காட்டணும். நம்ம கம்மின்னு நினைக்கிறோம், தாய்லாந்து போகிறது கஷ்டம்தான். என் லீவ்லாம் முடிச்சுட்டு நான் மட்டும் போனேன்னா எனக்கு ஈஸி. எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போனால் கஷ்டம். அது ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு போகணுன்னு விரும்புகிறேன்னா ஆமேஷ், அமெரிக்கா, பென்சில்வேனியா, ஹாரிஸ்பர்க் ஏர்போர்ட்டில் போய் லான்ச் ஆகணும். ஆமேஷ் தான் எனக்கு பிடிச்ச ஊர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.